அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதம் பூரா பொன்விழா விழாக்களாக எனக்கு இருக்குது. இது நான் கலந்து கொள்ளக்கூடிய 3வது பொன்விழா என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மனம் மன்றம் 31/5/1975 ஐயா ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து இன்றைக்கு 50 ஆண்டுகளை கடந்து விட்டுருது. மனம் ஐயா அவர்களுக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. எனது சீனியர் டிடி சீனிவாசன் அவர்கள் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெங்கட்ராவ் ரோடில் அவர்கள் வசித்தார்கள். மூதறிஞர் ராஜாஜி அவருடைய சுதந்திரா கட்சியிலே அவர் தலைவராக செயலாளராக இருந்தார்கள். அந்த தொடர்பில் லீபஜாவில் இருந்து ஐயா அவர்களுடைய நண்பர்கள்லாம் எங்கள் சீனியர் அலுவலகத்தில் 1975 வாக்கிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுதெல்லாம் அவரை பார்த்த பொழுது யாரோ மகான் இங்கே பேசிக்கொண்டிருக்காள் தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். அதற்கு பிறகு ஐயா அவர்கள் நான் ரோட்டரி சங்கத்தில் தலைவராக ஆன பொழுது செல்லமாளிகை மாணிக்கம் அவர்களுடன் கேட்ட பொழுது, அண்ணா ஒரு பட்டிமன்றம் நடத்தணும், யார் அண்ணா கூப்பிடலான்னு சொல்லி கேட்டேன். அவர் உடனே சொன்னார் ஐயா கூப்பிடலான்னு சொல்லி. சரி, ஐயாவை தலைவராக போட்டு நான் ஒரு பக்கம் ஒரு அணியிலையும் நம்ம வழக்கறிஞர் நம்ம ரோட்டரி சங்கத்தில் இருந்த நண்பர்களை ஒரு அணிலையும் போட்டு ஐயா தலைமையில் ஒரு நிகழ்வு நடத்துவது எனக்கு இன்றைக்கும் முத்தாய்ப்பாக இருக்கு. நான் எதற்கு இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒருவர் மேடையில் எப்படி பேச வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும், வருவர்களை எப்படியெல்லாம் அரவணைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல கச்சிதமாக ஒரு மேடை நாகரிகத்தை வளர்த்து கொடுத்தவர் சேலத்திலே அவர் என்று சொல்லலாம். இன்றைக்கு பேசினார்கள். இன்றைக்கு அப்துல் கலாம் அவர்களுடன் நினைவு நாள் என்று சொன்னார்கள். அப்துல் கலாம் அவர்கள் சேலத்திற்கு அவர் இறப்பதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தார்கள். அப்போது வழக்கறிஞர் சங்கத்தில் நான் துணை தலைவராக இருந்த பொழுது அவரை அழைப்பதற்காக அங்கே சென்று அவரை அழைத்த பொழுது அவர் 2 மாதங்கள் கழித்து நான் வருகிறேன் சொன்னார். அப்பொழுதுதான் அவரை நேரிலே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது. இருந்தாலும் கூட 2 மாதங்களுக்கு பிறகு அவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டாலும் கூட ஐயா அவர்களை பற்றி தான் நான் இங்கே பேச வேண்டும். அவருடைய மன்றத்திலே நான் வந்திருக்கின்றேன். அவர் மன்றத்திலே பேசுவதற்காகத்தான் என்னை இங்கே அழைத்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கும் எனக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கிறார். அதற்கு பிறகு ஆடிட்டர் ரமேஷ் அவர்களை வைத்து எங்கள் வழக்கறிஞர் சங்கத்தில் ஐயா அவர்களை அழைத்து ஒரு நிகழ்வை, அவரை சிறப்பு பேச்சாளராக வைத்து ஒரு நிகழ்வை நடத்தினோம். அவரோடு நெருங்கிய தொடர்பு இருந்தாலும் கூட பல காலகட்டங்களில் அவருடைய பேச்சுக்களும் அவருடைய ஆளுமையும் என்னை ஈர்த்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த பொன்விழா மலர் என்று சொல்வது 1975 சேலத்திலே குற்றவியல் வழக்கறிஞர் சங்கம் என்ற சங்கம் 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சங்கம் கடந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை பொன்விழா கொண்டாடியது. அந்த சங்கத்திலே 9 ஆண்டுகள் நான் செயலாளராக இருந்து அந்த சங்கத்திலே 25வது ஆண்டு வெளிவிழா மலரை வெளியிட்டோம். 50 ஆண்டுகள் உயிரோடு இருப்போமா இல்லை என்று நினைத்து அந்த மலரை வெளியிட்டோம். இருந்தாலும் கூட அதற்கு பிறகு பொன்விழா கண்டதற்காக ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்த போது பல்வேறு நிகழ்வுகளுக்கிடையே கடந்த இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு 2 ஞாயிற்றுகளுக்கு முன்பு அந்த அப்போது புத்துணர்வு கலை மன்றமாக இருந்து இப்பொழுது உள்ள அந்த ஹாலிலே அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. கடந்த வாரம் மூத்த வழக்கறிஞர் திரு PN மணி அவருடைய 50வது பொன்விழாவை கொண்டாடினோம். அதை அவர் அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் எனக்கு கொடுத்தார்கள். அதற்கு பிறகு இந்த மன்றத்தில் என்னை சகோதரி ஜமுனாராணி அவர்கள் பேசுவதற்கு முன்பு அவருடைய டைமை பிடிங்கி எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அம்மா அவர்கள் சென்னையில் இருந்து வந்திருந்தாலும் கூட அவருக்கு ஐயா பெயர் வைத்த பொழுது காரைக்குடி முத்தை செட்டியார் அவருடைய மகளின் பெயரை தான் அவருக்கு வைத்தார்கள் என்று நான் நினைக்கின்றேன். என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த பெயர் பொருத்தமாக இருக்கும் என்று நினைத்து அவர் வைத்தார்கள். அந்த பாரம்பரியமிக்க குடும்பத்திலே வந்த ஐயா அவருடைய விழாவிலே அவரை நினைவு நோக்கோடு இந்த பொன்விழா இங்கே கொண்டாடப்படுகிறது. அதில் கலந்து கொள்ள என்னையும் அழைத்து இங்கே பேச வாய்ப்பளித்தமை முதற்கண் அம்மா அவர்களுக்கு எனது நன்றி கலந்த பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நாமெல்லாம் எனக்கு முன்னாலே பேசிய நண்பர்களெல்லாம் தெளிவாக குறிப்பிட்டார்கள். சேலத்திற்கு என்றால் ஒரு பெரிய சரித்திரம் இருக்கிறது. இதற்காக இது நான் சொல்கிறேன் என்று சொன்னால், திருவள்ளுவர் சிலை இருக்கின்றது. அந்த சிலைக்கு பின்னாலே ஒரு கல்வெட்டு இருக்கும். யார் வேண்டுமானாலும் சென்று பாருங்கள். அந்த கல்வெட்டிலே 1914 சேலத்திலே இருந்து ஒரு வழக்கறிஞர்
அவர் பெயர் எனக்கு மறந்து விட்டது. அவர் சென்றதற்காக அடையாளமாக அந்த கல்வெட்டை போட்டிருக்கின்றார்கள். அந்த இடத்துல திருவள்ளுவர் சிலை வைத்த பொழுது அவர் குடும்பத்தார் அந்த இடத்துல அதற்கு முன்பு அந்த கல்வெட்டு ஒரு பெரிய உயரமாக ரோடை மறைக்காமல் இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்த பொழுது தமிழ் சங்கத்தின் சார்பாக அங்கே திருவள்ளுவர் சிலை வைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த குடும்பத்தார்கள் மிகவும் போராடி அந்த இடத்துல வைக்கக்கூடாது என்று அவரை வைக்காமல் செய்த ஒரு சூழலிலே கருணாநிதி அவர்களே நேரிலே சென்று இந்த குடும்பத்தாரை சென்று இந்த கல்வெட்டை நாங்கள் எந்த விதத்திலும் எடுக்க மாட்டோம் என்று ஒப்புதல் கொடுத்த பிறகுதான் இன்றைக்கு வரும்போது கூட நான் இந்த கல்வெட்டை பார்த்து விட்டு தான் வந்தேன். அதே போல சேலத்திலே பல தெருக்களுக்கு அப்போது சேலத்திலே ஆட்சியாளர்களாக கலெக்டராக இருந்தவர்களுடைய பெயர்கள் இருக்கிறது. பீசர் காம்பவுண்ட், செர்ரி ரோடு போன்ற பழைய கலெக்டர்களுடைய பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. சேலத்திற்கு அடையாளமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 1951 கலெக்டர் அலுவலகத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய சூபி வெங்கடப்ப செட்டியார் என்ற வழக்கறிஞரால் வைக்கப்பட்டது. அந்த சூபியை தான் நாம் காந்தி நினைவஞ்சலி செலுத்துகிறோம், சுதந்திர போராட்டத்தை நினைவை கொண்டாடுகின்றோம். இது போல சேலத்திற்கும் சுதந்திர போராட்டத்திற்கு பல தொடர்புகள் உண்டு. ஒரு வாரத்திற்கு முன்பு நான் வழக்கறிஞர் சங்கத்தை நூலகத்தில் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருந்தேன். ஒரு பேண்ட் போட்டுக்கொண்டு உயரமாக பின்னாடி ஒரு பேக்கை மாட்டிக்கொண்டு வந்தார். வந்த பொழுது அவர் சொன்னார், என்னுடைய தாத்தா இந்த வழக்கறிஞர் சங்கத்தில் இருந்திருக்கின்றார்கள். அவர் 1937 வழக்கறிஞர் பணியாற்றிய பொழுது ராஜாஜியால் ஈர்க்கப்பட்டு ராஜாஜியோட அனைத்து உப்பு சத்தியாகிரகம் ஒத்துழையாமை இயக்கம் போன்ற பழைய இயக்கங்களிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய தொழிலையே விட்டுவிட்டு அவரோடு சென்றிருக்கின்றார்கள். அவருடைய படம் இங்கு இருக்கிறது, நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் அப்பொழுது அவரை கேட்டேன், தாத்தா பெயர் என்ன கேட்ட பொழுது அவருடைய தாத்தாவுடைய பெயரை சொன்னார். நான் எட்டி பாருங்க, எங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்தை நூலகத்திலே பல மூத்த வழக்கறிஞருடைய படம் இருக்கிறது. பார்த்த பொழுது அவருடைய தாத்தாவுடைய படம் இருந்தது. உடனே நீங்கள் நம்ப மாட்டீர்கள், ஒரு சேர்ல ஏறி அது நின்று அந்த படத்தோடு என்னை ஒரு புகைப்படம் எடுங்கள் என்று கேட்டார்கள். எதற்காக நீங்கள் இதை அமெரிக்காவில் இருந்து இங்கே வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னது, நாங்கள் அமெரிக்காவில் செட்டில் ஆகிவிட்டோம். எனது தாத்தா இங்கே பிராக்டிஸ் செய்த பொழுது அவர் ஐயங்காராக இருந்தாலும் கூட அந்த காலத்திலேயே வீட்டிற்கு அனைத்து ஹரிஜன மக்களையும் அழைத்து அவர்களுக்கு தினந்தோறும் அரவணைத்து அவர்களுக்கு சாப்பாடு போட்டு அனைத்தும் செய்திருக்கின்றார்கள். விதவை திருமணத்தை ஆதரித்திருக்கின்றார்கள். அவர் போட்ட புத்தகம் உங்கள் நூலகத்தில் இருக்கிறதா என்பதை நான் பார்க்க வேண்டும் என்றுதான் இங்கே வந்தேன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அவரை அழைத்து சென்று அவருக்கு உரிய மரியாதை செய்த பிறகு நான் கூகுளில் போட்டு பார்த்தேன். 1937 அவரது பெயரிலே நிறைய அவர் புத்தகங்களை வெளியிட்டிருந்தார்கள். அரிஜன எதிர்ப்பு எல்லாம் தகர்த்து அவர் ராஜாஜியோடு சேர்ந்து பல புரட்சிகளை செய்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பல மகான்கள், பல சரித்திர சிந்தனையாளர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாம் இங்கே சேலத்தில் இருந்திருக்கின்றார்கள். அவையெல்லாம் இன்றைக்கு மறுக்கப்படுகிறது என்பதை தான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். சேலம் தான் 1803 ஆண்டு சேலத்தில் தான் முதலில் வழக்கறிஞர் சங்கம், நீதித்துறையிலே வழக்கறிஞர் சங்கம் ஏற்படுத்தப்பட்டு இன்றைக்கு 235 ஆண்டுகளை கடந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்கத்திலே 2வது சங்கமாக இந்த சங்கம் இருக்கிறது. அந்த காலத்தில் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட திரு விஜயராஜாச்சார் அவர்தான் 1885 காங்கிரஸ் கட்சி நடத்திய பாட்னாலே நடத்திய மாநாட்டிற்கு அவர்தான் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த மாநாட்டிற்கே தலைவராக இருந்திருக்கின்றார்கள். சுந்தரம் அவர்களுக்கு தெரியும். அவருடைய சிலை வைப்பதற்காக நான் ஏற்கனவே இந்த மண்டலத்தில் பேசியிருந்தாலும் கூட இங்கே வந்துள்ள மற்ற நண்பர்களுக்கு தெரிய வேண்டும் என்று அந்த இப்போ உள்ள காமராஜ் சிலை உள்ள இடத்திலே அந்த சிலையை விஜயராஜ சிலையை வைப்பதற்காக முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போது அந்த சிலை ஏற்பாடு செய்வதற்காக அந்த சிலை செய்து விட்டார்கள். அப்போது கோபி செட்டியார் எங்கள் பகுதியிலே அந்த பகுதியிலே அகராரத்திலே அவர் வார்டு கமிட்டி தலைவராக இருந்தார். அவர் அண்ணாமலை கவுண்டர்கள் எல்லாம் வைத்து அந்த இடத்துல காமராஜர் சிலை வைக்க வேண்டும் என்று அப்போது இருந்த பழைய காங்கிரஸ் இருந்து ஜனதா கட்சி வரை நாங்கள் பல மனுக்களை அரசாங்கத்திற்கு கொடுத்திருந்தும் திடீரென அந்த இடத்துல சிலை வைப்பதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் செய்து இரவோடு இரவாக அந்த இடத்துல காமராஜர் 2 பிள்ளைகளை அணைத்திருக்கக்கூடிய ஒரு சிலையை அந்த இடத்துல நாங்கள் இரவோடு இரவாக வைத்தோம். அடுத்த நாள் நான் வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம்,
கோபி செட்டியார் அப்போது கைது இல்லை, அண்ணாமலை செட்டியாரெல்லாம் கைது செய்யப்பட்டு ஒரு மண்டபத்தில் கொண்டு உட்கார்ந்த பிறகு அன்று இரவே அந்த சிலையை அகற்றிவிட்டார்கள். அகற்றிய பொழுது அடுத்த நாள் பத்திரிகையில் காமராஜர் கைது செய்யப்பட்டார் என்று அந்த போட்டோவை போட்டு தமிழ்நாடு முழுவதும் அது பிரபலமான உடனே அது தமிழகத்தில் ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே விழாவிற்கு ஒரு 25 நாட்கள் தான் இருக்கிறது. எங்களை சகல செக்ரட்டரியேட்லேருந்து என்னை, அண்ணாமலை கவுண்டர், அப்போது மகாதா முதலியார் தலைவராக இருந்தார்கள், திரு பி பாலசுப்ரமணியம் அவர்கள் வரவில்லை, நான் அவர் கோபி செட்டியாருடைய மகன் 4 பேர் மட்டுமே செயலகத்துக்கு சென்றோம். எம்ஜிஆருடன் போராடி அந்த இடத்துல காமராஜ் சிலை வந்தே ஆக வேண்டும் என்று அவரிடம் போராடுவதற்கு அவர் கேட்டார், விஜயராகவாச்சார் உங்களுடைய தலைவர் இல்லையா, அவரும் காங்கிரஸ் தலைவர் தானே, அவர் சிலை ஏன் வேண்டாம் என்று சொல்லி சொன்னேன். நான் சொன்னேன், விஜயராகவாச்சாருக்கு அங்கே ஹால் இருக்கிறது, விஜயராகவாச்சார பேரன் தான் ஆர்டி பாரசாரதி. ஆர்டி பாரசாரதி 6 ஆண்டுகள் சேலத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து சேலத்திற்கு விமான நிலையம் வருவதற்காக அந்த காலத்திலேயே அவர் பாராளுமன்றத்தில் பேசியவர். அவர் பாராளுமன்றத்தில் பேசிய புத்தகங்கள்லாம் எங்களுடைய வழக்கறிஞர் சங்கத்தில் நூலகத்தில் இருக்கின்றது. விஜயராகவாச்சாரம் எங்களுக்கு தலைவர், காமராஜர் எங்களுக்கு தலைவர், எங்களுக்கு அந்த இடத்திலே காமராஜர் சிலை தான் வர வேண்டும் என்று எம்ஜிஆரிடம் வாதாடி அந்த சிலையை நாங்கள் பெற்றோம். பெற்ற போது அவர்கள் சொன்னார்கள், காமராஜர் எனக்கும் தான் தலைவர், உங்களுக்கும் தான் தலைவர், நான் வைத்தால் நான் சொல்லக்கூடிய கண்டிஷன்களுக்கு நீங்கள் ஒட்டுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், நீங்கள் அந்த இடத்தில் சிலையை வைத்தால் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள என்று சொன்னேன். அப்போது தம்பி யார் என்று கேட்டார், வழக்கறிஞர் என்று கூட இருந்தவர்கள் அறிமுகப்படுத்தினார். தம்பி வழக்கறிஞர்கள் நீங்கள் யாரிடத்தில் பணியாற்றுகிறீர்கள் சொன்னேன். நான் சொன்ன இந்த மாதிரி டிடி சீனிவாசன் அவர் பெயரை சொன்ன பொழுது அப்பொழுது ராஜாராம் அவர்கள் சேலத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் மிகவும் அவருக்கு நெருக்கமானவர். முதலில் பெருந்தலைவர் காமராஜர் இருந்த பொழுது கலைஞர் அவர்கள் ராஜாராமை தான் பெருந்தலைவருடைய வீட்டிற்கு சென்று அங்கே என்ன இருக்கிறது பார் என்று அனுப்பினார் என்று குறிப்புகள் எல்லாம் இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த நேரத்தில் நான் சொன்ன பொழுது அவர் சொன்னார், அந்த சிலைக்கு நீங்கள் யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது, அந்த அரசாங்கம் அந்த விஜயராகவாச்சார் சிலை என்ன செய்வது என்று கேட்ட பொழுது நான் தான் சொன்னேன், அப்போ பள்ளியினுடைய காம்பவுண்டு அந்த ரோடு வரைக்குமே இருக்கும், இந்த காம்பவுண்டை நீங்கள் பின்புறம் நகர்த்தி அந்த சிலையை வையுங்கள், வைத்தால் செய்யாத பிடபிள் இன்ஜினியர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அவர்களை கேட்டு பின்புறம் நாங்கள் கேட்டபடி அதை நகர்த்தி அங்கே வைத்து இப்போது உள்ள விஜயராகவாச்சார் சிலை வைக்கப்பட்டது. அந்த சிலைக்கு எந்த கட்சிக்காரும் உரிமை கொண்டாடக்கூடாது என்று பெருந்தலைவர் காமராஜர் சிலை அந்த இடத்திலே வைத்த பெருமை எங்களுக்கு உண்டு. அங்கே இருந்து அகற்றிய சிலை எங்கே வைப்பது என்று எங்களுக்கிடையே ஒரு எப்படியாவது சிலை வைக்க வேண்டும் என்று நினைத்தோம். அந்த சிலை இப்போதுள்ள பிடபிள்யூடி பங்களாவிலேயே புதரிலே வைத்திருந்தார்கள். திடீரென சந்திரசேகர் பாத யாத்திரை சேலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்போ மாவட்ட செயலாளராக நான் இருந்தேன். சந்திரசேகர் அப்பொழுது பிரதமராக இருக்கின்றார்கள். அவர்கள் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை பாத யாத்திரை செல்கின்ற பொழுது 5 நாட்கள் அவருடைய ப்ரோக்ராம் சேலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட பொழுது அவரை நேரில் அணுகி அவர் ப்ரோக்ராம் நான் தான் ஆர்கனைஸ் செய்த பொழுது இது மாதிரி ஒரு சிலை இருக்கிறத வைக்க வேண்டும் என்று கேட்டு, இப்பொழுது நீங்கள் சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் அங்கே கரண்ட் ஆபீஸ் இருக்கும், அதில் அந்த சிலை பெருந்தலைவர் காமராஜர் சிலை 2 குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய சிலையை நாங்கள் வைத்த பெருமையும் எங்களுக்கு உண்டு. இதற்கெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், மனம் ஐயா அவர்கள் இந்த மன்றத்திற்கு பெயர் வைத்ததை பற்றி நான் இங்கே குறிப்பிட வேண்டும். மனம் என்றால் நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருப்பது மனம்தான். எனக்கு கூட பெயர் பொன்முடி என்று ஐயா அவர்கள் சொல்லும் போது குறிப்பிட்டார்கள். எனக்கு ஒரு பெயரை வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு செயல் இருக்க வேண்டும். எனக்கு பொன்முடி என்று என் தகப்பனார் பெயர் வைத்தது மாடர்ன் தியேட்டர்ஸ் சுந்தரம் அவர்களும் அதன் நிறுவனரும் எங்களுடைய தகப்பனாருக்கு நெருங்கிய நண்பர்கள். 1952 நான் பிறந்தேன். 52 நான் பிறந்த பொழுது அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ் ஒரு சினிமாவை வெளியிட்டது, அதனுடைய பெயர் பொன்முடி. அதனுடைய நினைவாக அவரிடம் அழைத்து போய் தான் எனக்கு அந்த பெயரை வைத்தார்கள். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரண பெயர் வைக்கிறது. மனம் ஐயா அவர்கள் ஏன் இந்த பெயரை வைத்தார்கள் என்று இந்த நூலிலே நான் படித்து பார்த்த பொழுதுதான், ஜப்பானிலே எல்லாம் இது போன்ற வித்தியாசமான பெயர்களை தான் வைப்பார்கள் என்றும், அதன் அடிப்படையிலே மனம் என்றால் அனைவருடைய மனதையும் பதிக்க வேண்டும். அந்த மனம் என்ற தொடர்ந்து நம்முடைய மனம், நான் இங்கே நின்று கொண்டிருந்தாலும் கூட மணி 8 ஆகிவிட்டது, யாராவது கிளைண்ட்ஸ் வந்து ஆபீஸ்ல வெயிட் பண்றாங்களே, மனம் அலைமோதுகின்ற ஒரு பக்குவம் தான் நம் அனைவருக்கும் இருக்கிறது. அதையெல்லாம் உள்ளடக்கி ஒரு இடத்திலே மனதை நிலைப்படுத்த வேண்டும். நிலைப்படுத்த வேண்டும் என்றால் நகைச்சுவை இருக்க வேண்டும், ஆன்மீகம் தெரிய வேண்டும், பழைய சிந்தனைகள் நமக்கு வர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்து தான் இந்த மன்றம்.
அவரால் ஏற்படுத்தப்பட்டு அந்த மன்றத்திலே நாம் எல்லாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஆடிப்புறத்திலே ஆண்டாள் பற்றி பேசுவதற்காக கோவை சுந்தரத்தன் அவருடைய குடும்பத்திலே இருந்து அம்மையார் ஜமுனாராணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. சுமதி ஸ்ரீ அவர்களும் எனக்கு கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பழக்கமானவர். இப்படிப்பட்ட ஆண்டாள் புறத்தில் ஆடி என்றால் இன்றைக்கு சேலத்திலே, அதுவும் ஆடிப்புறத்திலே ஆண்டாளை பற்றி பேசுவது, இன்றைக்கு ஆடி மாதம் சேலத்தில் சேலத்தில் இருக்க 8 பட்டிகளுக்கும் இன்றைக்கு பூச்சாட்டு விட்டார்கள். பூச்சாட்டு விட்டு கிட்டத்தட்ட 1 மாதங்களுக்கு மேலாக இந்த விழா நடக்கும். அறநிலைத்துறையிலே திரு ஸ்டாலின் அவர்களால் அறநிலைத்துறைக்கு சிறப்பு வழக்கறிஞராக நான் கொரோனா காலத்தில் நியமிக்கப்பட்டு பல்வேறு அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட வழக்குகளை நடத்தி கொடுத்து பல்வேறு சொத்துக்களை கோயில்களுக்கு மீட்டுக் கொடுத்த பெருமையும் எனக்கு இருக்கிற இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். பூரம் எனது மனைவி இறந்து போன என்னுடைய 3 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இங்கே நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வருவதற்கு காரணமாக என்னோட 40 ஆண்டுகள் பயணித்த என் மனைவிதான் காரணம். அவர் பிறந்த நேரம் பூரம், அவருடைய நட்சத்திரம் பூரம். அந்த பூர நட்சத்திரத்தில் ஆடிப்புறத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பளித்தமைக்கு அம்மையார் அவர்களுக்கு நான் நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். என்று சொன்னால் ஒருவருடைய வளர்ச்சிக்கு வித்தாக இருந்தவர்களை நாம் என்றும் மறந்துவிடக் கூடாது. நான் ஒரு வழக்கறிஞராக இருந்தேன் சொன்னால் என்னுடைய சீனியர் தான் அதற்கு காரணம். இந்த மன்றம் 50 ஆண்டுகள் வளர்ந்திருக்க சொன்னால் அதற்கு ஐயா அவர்கள் தான் காரணம். ஐயா அவர்களுக்கு ஆசிரியராக குருவாக இருந்தார் வாரியார் சாமிகள். வாரியார் சுவாமிகளுடைய பேச்சு நான் தேடியை கேட்டிருக்கின்றேன். அதற்கு பிறகு வாரியார் சுவாமிகளை நான் அகராரத்தில் இருக்கக்கூடிய விநாயகா மிஷன் மருத்துவமனையில் என் தாயாருக்கு ஆபரேஷன் செய்த பொழுது ஐயா அவர்கள் வாரியார் சுவாமிகள் அங்கே வந்திருந்தார்கள். அந்த இடத்துல அவரை சந்தித்த பெருமையும் எனக்கு உண்டு. சண்முகம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பல வழக்குகளை நான் ஆஜராகி இருக்கின்றேன். அந்த அறிமுகத்திலே தான் அங்கே வைத்தேன். அதற்கு பிறகு வாரியார் சுவாமிகளுடைய சிலையை விநாயகா மிஷிலே வைத்தார்கள். விநாயகா மிஷிலே வாரியார் சுவாமிகளை சிலையை வைத்த பொழுது ஐயா அவர்கள் பெரும் அதற்காக எப்படி வைக்கலாம், எவ்வாறு வைக்கலாம் என்று சொன்னபோது கூட சிலையிலே சில மாற்றங்களை எல்லாம் கூறியதாக எனக்கு ஞாபகம். அப்படி சேலத்திலே இன்றைக்கு சேலத்தை பற்றி பறைசாற்றுவதற்கு பல பல கல்வெட்டுகளும் பல அறிஞர்களுடைய இங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் இந்த கோஆபரேட்டிவ் மத்திய கூட்டுறவுகளை வைத்திருக்கிறது. சுப்பிரமணியன் என்கின்றவருடைய சிலை, அவர் எடப்பாடியை சார்ந்தவர், கோஆபரேட்டிவ் இயக்கத்திற்காக மிகவும் பாடுபட்டவர். இதையெல்லாம் யாருக்கும் வருங்கால சந்ததியிற்கு தெரியாமல் போயிடக்கூடிய நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. முதல்வர் ராஜாரிய சிலையை அந்த இடத்திலே வைத்திருக்கின்றார்கள். 1937 அந்த சிலை வைப்பதற்கு முன்பாக அங்கே வழக்கறிஞர் எஸ்.என். சீனிவாசன் அவர்கள் ஐயா அவர்கள் சொன்னார் 1937 தான் கல்லை ஒழிக்க வேண்டும் என்ற போராட்டத்தை முதலே சேலத்திலே ராஜாஜி அவர்கள் அறிமுகப்படுத்தார். அப்பொழுது எஸ்.என். சீனிவாசன் மூத்த வழக்கறிஞர் எஸ்.என். சீனிவாசன் கவுன்சிலராக இருந்து அந்த இடத்திலே இப்போதும் கூட அதை எடுத்து ஓரமாக வைத்திருக்கின்றார்கள். அவர் நினைவு சின்னம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இது போல பல நினைவு சின்னங்கள். கஸ்தூரிபாய் காந்தி பாலம் என்று சொல்கின்றார்கள். வில்சன் கோயிலில் இருக்கிற பாலம். அந்த பாலத்திற்கு அடியிலே கஸ்தூரிபாய் காந்தி அவர்கள் சேலத்திற்கு வந்த பொழுது அந்த இடத்திலே ஒரு வழக்கறிஞருக்கு வாசல் மேலால் அப்போது சின்னதாக இருந்தது. அங்கே ஒரு விழா கொண்டாட பொழுது அந்த பாலத்திற்கு யார் பெயரை வைக்கலாம் என்று வடநாட்டுக்காரர் கேட்கின்றார். கஸ்தூரிபாய் பெயரை வையுங்கள் என்று சொல்கின்றார்கள். சென்னாப்பேட்டை தேர்முட்டியிலே கஞ்சித்தொட்டி அந்த காலத்தில் திறக்கப்பட்டது, காந்தியடிகளால் திறக்கப்பட்டதால் அங்கே ஒரு கல்வெட்டும் அங்கே இருக்கிறது. இதெல்லாம் வரலாற்று நினைவுகள் சேலத்திலே பல இடங்களில் இருக்கிறது. மறைக்கப்படுகிறது, மறுக்கப்படுகிறது. இதையெல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய கடமை நம்மை போன்ற விவரம் தெரிந்தவர்களை நான் சொல்ல மாட்டேன். நம்மை போன்ற அறியாதவர்களுக்கு சொல்லுவதிலே எந்த தப்பும் இல்லை என்று மட்டும் சொல்லி ஆண்டாள் சூடி கொடுத்தால் சுடற்கொடியால் பற்றி அம்மையார் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். அவருக்கு நான் குறுக்கே நிற்க விரும்பவில்லை. அவருடைய பணி சிறக்க வேண்டும். அவர் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை கலந்து கொண்டு நல்ல பொதுமக்களுக்கு வேண்டிய ஆவண செய்ய வேண்டும் என்று என் சார்பாகவும் குடும்பத்தார் சார்பாகவும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா அவர்கள் திருக்குறள் புத்தகத்தை பற்றி சொன்னார்கள். நான் நியூசிலாந்திலே ஆக்லாண்டிலே தமிழ் சங்கத்திலே பேசிய பொழுது எனக்கு அந்த புத்தகத்தை தமிழ் சங்கத்திலே எனக்கு பரிசாக கொடுத்தார்கள். அந்த புத்தகம் டிஃபரெண்டா இருந்தது. ஒரு ஸ்கேல் மாதிரி நீட்டமா இருக்கும். அதுபோல திருக்குறள் பல மன்றங்களிலே பல இடங்களிலே இன்றைக்கு முத்தாய் பரிசு பொருளாக கொடுக்கின்றார்கள் என்பதை மட்டும் இங்கே பதிவு செய்து இங்கே கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியும் பாராட்டும் தெரியும். மீண்டும் சந்திப்போம் என்று மட்டும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறிய நன்றி. வணக்கம். வாழ்க பாரதம். ஜெய்ஹிந்த்.
முத்தான கருத்துக்களை தந்த பொன்முடி ஐயா முன்னிலையை உரையாற்றியமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு பொன்னாடை போர்த்துமாறு VMR ரவி அவர்கள் அன்புடன் அழைக்கிறோம். நல்லா கை தட்டலாங்க. பழனிவேல் PSNL அவர்களை வருகிறவர் என வரவேற்கிறோம். நமச்சிவாயமூர்த்தி அவர்களையும் வருகிறவர் என வரவேற்கிறோம். VMR ரவி அவர்களையும் வருகிறவர் என வரவேற்று இன்றைய சிறப்பு பேச்சாளர் ஜமுனா ராணி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார் தலைவரும் சுமதி ஸ்ரீ அவர்களும்.